தெரியக்கூடிய இந்த ஜாதகத்தை நன்றாக கவனிங்க. இந்த பெண் கன்னி லக்கணம், ரிஷபராசி, லக்கணத்தில் ராகு, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனியும் கேதும், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய். இப்போ இதெல்லாம் கவனிங்கன்னா இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு, லக்கணத்தை சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. எப்பவுமே ராகுவே சனி செவ்வாய் பார்த்தா அது கடுமையான கஷ்டங்கள் நஷ்டங்களை கொடுக்கும் அந்த திசைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தசை 5 வயசு 1 மாதம் 24 நாள், 5 வயசு கழித்து 6ஆவது வயசுலேயே ராகு தசை வந்துருச்சு. இருந்தாலும் அந்த ராகு தசை 6ல் 24 வயசு வரைக்கும். ஆனால் அந்த பெண் படிப்பில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லா படித்து, அதுலேயும் குறிப்பாக ராசி லக்கணத்துக்கு 2ஆம் 10ஆம் இடங்களோட குரு தொடர்பு கொண்டு பாருங்க. அதனால் ஆசிரியர் தொழிலுக்கு படிச்சிருக்கு. எப்படி இந்த ராகு தசை ஏன் பாதிக்கலன்னா, லக்கணத்தில் ராகு சனி செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் லக்கணாதிபதியான புதனை குரு பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால